ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ரோட் சைட் காளான் தான் செய்ய போறோம். பாருங்க, அதுக்கு வந்து நம்ம முட்டைக்கோசை வந்து நல்லா கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதோட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாமே இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கோம். அதையும் நல்லா சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப லைட்டா தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு பக்கோடா போடுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம பக்கோடா மாதிரி போட்டு எடுக்க முடியும். பாருங்க, நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணியிருக்கோம். இப்ப இதுல நம்ம முட்டைக்கோசை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சும்மா சின்ன சின்னதா போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முட்டைக்கோசையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம முட்டைக்கோசை வந்து எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம காளான் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடேறட்டும். ஆயில் நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடிசா நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கிரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் ஒரு 3 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன் எல்லாமே இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுல ஒரு லைட்டா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதோட நம்ம ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் வந்து தண்ணியில எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. பாருங்க, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சிருச்சு. இப்ப இதோட நம்ம பொரிச்சு வச்ச முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா இதோட கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கம்மியா இருந்தா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ரோட் சைட் காளான் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பிடலாம். நம்ம ரெடியான காளானோட மேல அப்படியே கொஞ்சனா வெங்காயத்தை தூவிட்டு கொஞ்சனா வந்து மிக்சர் தூவிக்கலாம். கார்ன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.